சவுத் ஆஃப்ரிக்காவும் ஸ்ரீலங்காவும் மோத போகிறாங்கல்ல, இந்த மேட்ச்சு எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன தாங்க நடக்க போகுது இந்த மேட்ச்சில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பித்து போயிட்டுருக்குது, நல்லா போயிட்டுருக்குது. USA கனடா மேட்ச் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படி பார்ப்போமே. இப்போது ஸ்ரீலங்காவை வந்து நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணலை, இவங்க வந்து சாம்பியன்ஸ் ஆவாங்க, செமிஃபைனல் வருவாங்கன்னு. பட் நிறைய பேர் சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, சூப்பர் 8க்காவது சவுத் ஆஃப்ரிக்கா வருவாங்களா அப்படிங்கிற கேள்வியை ஸ்ரீலங்கா ஏற்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. பேசுவோம் நிறையாவுக்கு. அண்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த T20 வேர்ல்டு கப் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ரீலங்கா மேட்சஸுக்கு ரிவ்யூ இருக்குது, ஓகேங்களா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ICC மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் குரூப் டியில் நியூயார்க்கில் நடக்க இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா vs ஸ்ரீலங்கா மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த மேட்சை சொல்லிக்கிற ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில், ஸ்டார் ஸ்போர்ட்ஸில், அதுக்கப்புறம் Disney+ ஹாட்ஸ்டாரில் நைட்டு 8 மணிக்கு இந்த மேட்சை நீங்கள் கண்டுகளிக்கலாம். தென் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரிவ்யூலாம் வந்து ஒரு டைமிங்லாம் அலங்கோலமாலாம் இல்லை. காலையில் 7 மணிக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும், மதியம் 12 மணிக்குள்ளே ஒரு ரிவ்யூ ஒரு இருக்கும், தென் சாயங்காலம் வந்து ஒரு ப்ரிவ்யூ இருக்கும், நைட்டு தூங்கும் போது ஒரு ப்ரிவ்யூ, காலை மாலை 2 வேளை 3 வேளை மாத்திரைங்கிற மாதிரி என்ன கிற்கானதா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான். பட் ஆனால் இவ்வளோ மூவி பண்ணுறேன் அப்படின்னா நானும் ஒரு 3 வேளை மாத்திரை போட்டு ஒரு நிலமை வந்துருமோன்னு நினைக்கிறேன், தெரில. இன்னும் கண்ணு கீழே கருவலையெல்லாம் ரொம்ப பெருசாலாம் நான் வர ஆரம்பிக்கலை. கண்ணு பெருசாக ரெட் ஆகிறதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, அப்படிலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தூக்கமும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் பார்ப்போம். முதல்ல இந்த நியூயார்க்கில் நடக்க போகிற இந்த மேட்ச், நாசு கவுண்டிஸ் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க போகிற இந்த மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா. எல்லோரும் ஆஹா ஓஹோ இந்தியா பாகிஸ்தான் தலைவரே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அப்படி இல்லாமல் இப்போ ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடக்க போகுது. பட் இங்கே நடந்த மேட்சஸ்கள் பார்க்கும்பொழுது ஒன்று தெரியுது, நம்ம ட்ராப் இன் பிச்சு 2 பேஸாக இருக்குது, ப்ளஸ் நல்லா பேட்டுக்கு வருது, மூமெண்ட் கொடுக்குது. ஸோ டைமென்ஷன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி பெருசு பிச் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் டெவலப்தான் தூக்கி போடுறாங்க, இதெல்லாம் பார்க்க முடியுது. இது இந்தியா vs பங்களாதேஷ் மேட்சோட ஃபூட்டேஜ் கிடச்சதுனால நம்ம இதை பார்க்க முடியுது. அதாவது பங்களாதேஷோட ஸ்பின்னர்ஸ் எப்படி போட்டாங்க, இந்திய டீமோட ஃபாஸ்ட் பவுலர்களும் அங்கே இருக்கக்கூடிய சோரிஃபுல் இஸ்லாமும் எப்படி போட்டாங்க, தைரியமாக போட்டதை பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த மேட்சோட ரிசல்ட் ஓரளவு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இப்போயே சொல்லிடக்கூடாது. ஸோ வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியூயார்க்கில் மழை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நியூயார்க்கு, கயானா, டெக்சாஸு, வேறு எங்கே இருக்குது, ட்ரினிடாட்டில் மழை பெஞ்சது, உகாண்டாவோட ப்ராக்டிஸ் கேன்சல் ஆச்சு. அதே போல் நியூசிலாண்டும் அவங்க வந்து பேஸ்கெட்பால் கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி சுற்றிலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. பட் கனடா US மேட்ச் மழை இல்லாமல் நடந்து முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. அது ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த ஒரு மேட்ச் மட்டும் நடந்து முடிஞ்சிச்சு. மற்ற மேட்ச்லாம் மழையினால் கைவிடப்படக்கூடாதுன்னு நடக்கும் நான் நம்புகிறேன். ஒன்று மழை வந்துச்சுன்னு வைங்களேன், பட் அந்த ட்ராப் இன் பிச் எப்படி ரியாக்ட் பண்ணும், ஒரு மாதிரி டேம்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு மாதிரி 180லாம் அடிக்கக்கூடிய ஒரு பிச்சில் 140 பால் நின்று வரும், விழுந்துரும், பால் மேலே வராது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் ஆனால் USA சும்மா உள்ள ஒரு ஃபேன் உள்ளே ஓடினாலே அவனை பிடிச்சி மாதிரி அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று பார்க்க முடியுது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டைட் பண்ணி வச்சுருக்காங்க. டெக்னாலஜி அங்கே தானே இருக்குது. இங்கே தான் ஒன்றே ஒரு மழை பெஞ்சா டக்குன்னு வந்து ஸ்பாஞ்ச் போட்டு இழுகிற அளவுக்கு ஏதாவது டெக்னாலஜி வச்சுருக்க மாட்டாங்க. என்ன அமெரிக்காக்காரங்க நான் சும்மாவா என்ன பார்ப்போம். பட் மழை வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்று. அதுக்கப்புறம் டாஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஸ்ரீலங்கா சேஸுக்கு போகிறது நல்ல முடிவுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பவுலிங் கிடச்சிச்சின்னு வைங்களேன், அவங்க உட்காந்து கரும்பு சாப்பிட்ற மாதிரி மேபி ஸ்ரீலங்கா சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஒன்று ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும்னா அவங்க டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். அடுத்தது 11th எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே எனக்கு ஸ்பின்னர் தேவையான ஒரு 2 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போகலாம். வனிந்து அசரங்கா அங்கே இருக்கிற மாதிரி இங்கே கேஷவ் மகராஜ், ஷம்சி. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரித் அசரங்கா கொஞ்சம் கை சுற்றி போடுவார், தனஞ்சயா டிசில்வாவும் போடுவார். இதுக்கு மேலே அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவை இல்லையானா தீக்ஷனா கொண்டு வருவாங்க. அப்போ என்ன நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா தீக்ஷனாவை கொண்டு வருவீங்களா, தீக்ஷனாவுக்கு பதிலாக நம்ம வந்து பேசாமல் ஏன் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரவே போகக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஏன்னா அங்கே ஆப்பனன்ஸ் இங்கே பாருங்களேன், இதில் வந்து நான் டீகாக் அவுட் ஆஃப் ஃபார்மு, மார்க்ரம் அவரோட ஃபார்ம் எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம். பட் ஒருவேளை ஸ்ரீலங்காவோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தொல்லை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க மேலே இருக்கிற 2 பேருக்கு. ரீசா ஹென்ரிக்ஸ் ஓகே ஆடிடுவார், கிளாஸின், மில்லர், ஸ்டப்ஸு ஸ்பின்னர் எல்லாம் ஆடுறவங்க. மார்க் ஐன்சன் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. பட் ஸ்பின் ஆடுற அந்த 3 பேர் இவங்ககிட்ட ஸ்பின்னை கொடுக்காம, ஓகேங்களா, ஒரு வனிந்து அசரங்கா, தீக்ஷனா, தனஞ்சயா டிசில்வா இவங்க போகாமல்
இடையில வந்து ஒரு ஃபாஸ்ட் பால் மிக்ஸ்அப் பண்ணி விட்டா, துஷாராவை யார்கர் போட விட்டா, இப்படி ஒரு வனிந்தா சரங்கா ஒரு அட்டாக்கிங் கேப்டன்சி மைண்ட் செட்டில் போவாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருந்துகிட்டு இருக்கு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற விஷயங்களும் இதுதாங்க. இப்போ நீங்கள் கிளாஸின் மில்லர் ஸ்டப்ஸை எப்படி நிப்பாட்டுறீங்க, எவ்வளோ நிப்பாட்ட போகிறீங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு எகேன்ஸ்டாக ஓவருக்கு 10 ரன்னுக்குள்ளே கொடுக்கணும், 8 ரன் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு மேட்ச் ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இவங்களை நீங்கள் நிறுத்திட்டாலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சேஸ் பண்ணுற ஸ்கோர் வரும். இல்லைனா இவங்க ஒரு 170 அடித்தாலோ இவங்க நிப்பாட்டியில் விக்கெட் எடுத்துட்டாலோ கண்டிப்பாக ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிசங்கா, குசல் மெண்டிஸ், தனஞ்சய் டிசில்வா கவனமாக இருக்கணும். மார்க் ஆண்டர்சனும் கேஜே ரபடாவும் வந்து நியூ பால் எடுத்துகிட்டு வருவாங்க. கேஜே ரபடா அடிப்பார், மார்க் ஆண்டர்சன் பாம்பு விடுவார். இதில் வந்து எனக்கு 10 நிசங்கா ஒரு மாதிரி மூவ்மெண்ட் ஸ்விங் இல்லைன்னா அடிச்சிருவார். குசல் மெண்டிஸ் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் என்னோட டீமில் ஃபேண்டஸ் 11 டீமில் நான் கண்டிப்பாக நான் அவர் எடுப்பாங்கிற அளவுக்கு அவர் பண்ணிடுவார். தனஞ்சய் டிசில்வாவும் அப்படி தான். பட் மிடில் ஓவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷனகாவுக்கு ஸ்பின் ஆட வராதுன்னு ஒன்று இருக்குது. மேத்யூஸ் அவர் பவுலிங் போட மாட்டார். எல்பிஎல்ல ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சாலிடாக T20 இருக்கிறாரு. பட் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் லோவர் ஆகல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மேலே வந்து நான் தான் சொல்கிறேங்க, மார்க்கோ ஆண்டர்சன், கேஜி ரபடா, நாட்கே மிடில் ஓவரில் வருவார். தென் கேஷவ் மகாராஜ், ஷம்சியை கேர்ஃபுல்லாக ஆடுறது. இதில் ஷனகாவுக்கு ஸ்பின்னு பிரச்சனை தான், ஓகேங்களா? அதனால் கூட ஆடுறவங்க கிட்ட தள்ளி விட்டுட்டு ஷனகா வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கை ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபாஸ்ட் பவுலிங் ஆடணும். சரித் அஸ்லங்கா ஸ்பின் ஆடுறதுல மும்பரமாக இருக்கணும், ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறதுல விட்டுறக்கூடாது. பானுக ராஜபக்ஷாக்கு மேக்ஸிமம் 11 இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேத்யூஸும் அப்படி தான். அசரங்கா வரைக்குமே தான். இப்போ அசரங்காவுக்கு ஒரு செம்ம சேலஞ்ச் கிடச்சிருக்குது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு நம்பர் 1 ஸ்பின்னரு. 2 T20 வேர்ல்டு கப்லேயே நான் தான் அதிக விக்கெட் எடுத்தவன். இப்போ நான் ஸ்பின்னராக ஒரு கேப்டனாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2014 அப்புறம் எங்கள் டீம் T20 வேர்ல்டு கப்லேயே எந்த ஒரு ICC வந்து சிறப்பாக நாங்கள் பண்ணலை. பட் இப்போது அங்கே பாருங்கள், எங்களுக்கு சேலஞ்சாக இருக்குது. அந்த 3 பேர் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறவங்க இருக்காங்க. நான் போகிறேன் கோதாவில் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவர் ஸ்பெஷலாக கிளாஸின் ஸ்டப்ஸு மில்லருக்கு போடுற மாதிரி ஒன்று பண்ணணும். தனஞ்சய் டிசில்வா ஒரு பக்கம் விட்டுறலாம், ஆஃப் ஸ்பின் நீ போடு, இல்லை சரித் அஸ்லங்கா விட்டுறலாம், நீ ஆஃப் ஸ்பின் போடு, இல்லை சரித் அஸ்லங்கா விட தனஞ்சய் டிசில்வா தனாவை போட்டால் ப்ராப்பராக இருக்கும், போட்டு முட்டி மோது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒன்று பண்ணாங்கன்னா பேகர் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா. பட் ஒரே விஷயந்தான், சவுத் ஆஃப்ரிக்கா லுக் சாலிட் குட்டு. பட் இதுவே இந்த மேட்ச் ஒரு கயானாவில் நடந்திருந்ததுன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸ்ரீலங்கா அவங்க பட்டி பார்த்துருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா, நியூயார்க்கில் அவங்க நார்க்கியா, மார்க் ஆண்டர்சன், அதுக்கப்புறம் கேஜே ரபடா போட்டுருவாங்க. ஷம்சியும் கேஷவ் மகாராஜுக்கும் அவங்க ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இவங்க ஸ்பேஸ் கிடச்சது, அதாவது மேலே அவங்க விக்கெட் எடுத்தாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிடச்சிரும். தௌலத்தாக போடுவாங்க, இவங்களால் ஆட முடியாது, ப்ரெஷரில் மொத்தமாக விழுந்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீம் வந்து தைரியமாக ஃபைட் பண்ணாங்க, ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு விக்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. இந்த மேட்சை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன். 52% ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்குது ஸ்ரீலங்கா. சவுத் ஆஃப்ரிக்கா 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சூப்பரான மேட்ச் இருக்குங்க, நான் சொல்கிறேன், சூப்பரான மேட்ச் இருக்குதுங்க, பாருங்கள். அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து நான் கிளாஸின், குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பராக பிக் பண்ணி, பேட்டிங்கில் வந்து டேவிட் மில்லர், ஷனகா, ஸ்டப்ஸ் பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டில் அசரங்கா, மார்க் ஆண்டர்சன், தனஞ்சய் டிசில்வா, பவுலிங்கில் ககிசோ ரபடா, கேஷவ் மகாராஜ், துஷ்மந்தா சமீரா, மதுஷன்கா பற்றி நாங்கள் பேசல. துஷ்மந்தா சமீரா எனக்கு ரன் மிஷினாக இருப்பாரோன்னு ஒருவேளை உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா துஷ்மந்தா சமீரா வெளியில் வச்சுட்டு நீங்கள் மதுஷன்கா பிக் பண்ணுங்க. எனக்கு நான் சொல்லலைங்க, இது வந்து சிறப்பான ஒரு 11 இருக்கும். நான் அடித்து சொல்லுவேன். இல்லை நீங்கள் 10 நிமிஷம் எடுக்கலாம் ஃபீல் பண்ணிக்க வேணும். அவரை விட பெட்டரான பேர் குசல் மெண்டிஸ். மேபி அந்த டே அவருக்கு பேட் டேவாக இருக்கலாம். பட் குசல் மெண்டிஸை நீங்கள் நம்பி பெட் பண்ணலாம், ஓகேங்களா? அதே போல் வனிந்தா சரங்கா, மார்க் ஆண்டர்சன், தனஞ்சய் டிசில்வா ப்ராப்பர் நல்ல பிக்கு. தனஞ்சய் டிசில்வா 30 ரன் 2 விக்கெட்டு, 30 ரன் 1 விக்கெட்டு அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறதுல தைரியமாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ககிசோ ரபடா, கேஷவ் மகாராஜ், எனக்கு ஷம்சியோட கேஷவ் மகாராஜ் எதுக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தென் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நான் பார்த்த வரைக்கும் ஷம்சியோட கேஷவ் மகாராஜ் வந்து அந்த ரெட் பால் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து ஒயிட் பாலுக்கு வரும்போது நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் கேஷவ் மகாராஜ் பக்கம் தான் போவேன். பட் துஷ்மந்தா சமீராவா, மதுஷன்காவாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. துஷாரா இருந்தாரா, பத்திரனா எனக்கு தெரிஞ்சு இப்போ வேணாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பட் பத்திரனா கையிலும் இருக்குது. பத்திரனா டெத் ஓவர் எப்படி போட போகிறார், பத்திரனா போடும்போது கிளாஸின், ஸ்டப்ஸ், மில்லர், மார்க் ஆண்டர்சன்லாம் வருவாங்க. துஷாராலாம் அவங்க தான் வருவாங்க. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் தாங்க. எனக்கு ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டப்ஸு, அப்புறம் வனிந்த அசரங்கா, தனஞ்சய் டிசில்வா இருக்காங்க. தனஞ்சய் டிசில்வா மேலே வருவார், அசரங்காவும் கொஞ்சம் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுக்கலாமா? இப்படி வச்சுக்கோங்க, ரபடா, ஹசரங்கா, தனஞ்சய் டிசில்வா, அந்த 3 பேரை நீங்கள் யாராவது 2 பேரை பிக் பண்ணிக்கோங்க.
ஷனகாவும் நல்லா தாங்க பண்ணுவார். நீங்கள் வேறு டீமில் பிக் பண்ணாலும் பிக் பண்ணிக்கோங்க. பட் ஓகேங்க, சூப்பரான ஒரு காம்படிஷன் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் ராபடா, நார்கியா, மார்க்கோ என்சன், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு குசல் மெண்டிஸ், 10 நிசங்கா, இன்னொரு பக்கத்தில் ஸ்டப்ஸு, மில்லரு, கிளாஸ், இந்த வருஷத்தில் சிறந்த ஒரு மாதிரி ஸ்பின் அடிக்கிறதுக்குன்னு பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா கிட்டேயும் கிடையாது, இந்தியா கிட்டேயும் கிடையாது, வேறு யார்கிட்ட வேணாலும் கிடையாது. பட் போன எப்படி வேர்ல்டு கப்பில் இவங்களை பார்த்தா ஒரு ஸ்பின்னுக்கு பயமாக இருக்குமோ அதே மாதிரி இப்போ வந்துருக்காங்க. இந்த பக்கம் வனிந்து அசரங்கா, தென் தாஷன் ஷனகா போன வருஷம் சீனியர் கேப்டனாக இருந்தவர். ஸோ பாருங்கள், வனிந்து அசரங்கா, தீக்ஷனா வந்து பவர் பிளேயில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம், மிடில் ஓவரில் தூக்கிட்டு வரலாம். ஸோ தீக்ஷனா வந்து போட்டுருவார், நிறுத்தி கொடுத்துருவார். 10 ரன்னா டெத் ஓவர். ஸோ ஐபிஎல்லில் நல்லா பண்ணவங்க, ஐபிஎல்லில் இவங்க ஒருத்தவங்க ஆடினவங்க, உங்களுக்கு பற்றி நல்லாவும் தெரியும். ஸோ நான் சொல்லுவேன், சாலிடாக அந்த மேட்ச் சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸ்ரீலங்கா நீங்கள் ஃபைட் பண்ணிடுங்க, நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நைட் 8 மணிக்கு பார்க்கறதுக்கு ஜகஜோதியாக இருக்கும். இப்போ குரூப் டியில் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ், நேபாளெலாம் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நெதர்லாண்ட்ஸ்லாம் ஒரு கண்டம். இப்போ ஸ்ரீலங்கா எப்படியா கண்டம்லாம் யோசிக்க மாட்டாங்க, அடிச்சிருவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச்சில் தோத்தாங்கன்னா கஷ்டமாயிடும், ஸ்ரீலங்கா அந்த மேட்ச் தோத்தாங்கன்னா கஷ்டமாயிடும். ஏன்னா பங்களாதேஷ் ஒரு வேளை அடுத்தடுத்து வின் பண்ணி ஸ்ரீலங்கா வேறு எங்கேயாவது ஒரு மேட்ச் மழை வந்து பிரச்சனையாச்சுன்னா கஷ்டம். ஸோ இருக்கிற எல்லா மேட்சும் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாமே குரூப் ஆஃப் டெத் தான். எல்லா மேட்சும் டூ ஆர் டை மேட்ச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்ப்போங்க, ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் கிளிக் ஆகணும், தென் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் கிளிக் ஆகணும். ஓவரால் எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சர்ப்ரைஸ் தாண்டி அவங்க பொட்டன்ஷியலுக்கு அவங்க ஆனாங்களும் போதும். பட் ஹோம் கேப்டன் தாஷன் ஷனகா அதோட பிளேயர் ஆடுறாரு. ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து தாஷன் ஷனகா அடுத்த மேட்ச்சில் நல்லா பவுலிங் பண்ணி 4 விக்கெட் எடுத்தார். இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஓகே, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கானோட நான் ரொம்ப நம்புகிறேன், ஹோப் வைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் T20 வேர்ல்டு கப்பில் போன வருஷம் சாம்பியன் ஆவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, வீடியோ நிறைவேறியது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்களாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ வந்துட்டு இருக்குங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ப்ளீஸ்.